மாட்டுச்சாணத்தை முன்னாடி பயன்படுத்தினாங்க. மாட்டுச்சாணம் பயன்படுத்தினா என்ன நம்மளுக்கு வந்து ஒரு பேக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மாட்டுச்சாணம் பயன்படுத்தினா உடனடியாக பயிர் சாப்பிட முடியாது. அது மண்ணோட மக்கி பயிருக்கு வேண்டிய சத்தா மாறுறதுக்கு 90 நாள் டைம் எடுத்துக்கிறோம். ஒரு டேரெக்டாக பயிர் சாப்பிட முடியாது. அதை எப்படி நம்ம நெல்லை எப்படி டேரெக்டாக சாப்பிட முடியாதோ அதை அரிசி ஆக்கி அதை சமைச்சு அதுக்கப்புறம் தட்டு வந்து சாப்பிட, அது போல இது வந்து அது அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி பயிருக்கு வேண்டிய சத்தா மாறுறதுக்கு 90 நாள் டைம் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் தான் பயிர் சாப்பிட முடியும். அதுக்குள்ள அது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு மீத்தேன் வாயு இருக்கு. அதுக்குள்ள மாட்டுச்சாணத்துல மீத்தேன் எரிபொருள் ஒன்று இருக்குது. அதனால நம்ம மண்ணுக்குள்ள போடும்போது தண்ணி வந்து அந்த ஹீட்டை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காது. அப்ப அந்த இடத்துல ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல ஹீட் ஃபார்ம் அந்த இடத்துல நுண்ணுயிர்கள், பாக்டீரியாக்கள், மண்புழுக்கள்லாம் வந்து அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு இடம் இல்லாம ஆயிடாது. அது பெருக்க முடியாம போயிடாது. இது போக என்ன ஆகும்னா, அதிகமான டன்னேஜை வந்து நிலத்துக்குள்ள கொண்டு போக வேண்டியிருக்குது. அப்ப கனரக வாகனத்தை வந்து நிலத்துக்குள்ள அனுப்ப வேண்டியிருக்குது. அப்ப கனரக வாகனத்தை நிலத்துக்குள்ள அனுப்பக்கூடாது. நம்ம அது ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு இது தடை. இது இன்னொரு தடை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகமான டன்னேஜை கொண்டு போறது மட்டும் இல்லாம அதிகமான களைகள் முளைக்கும். அதுல எருவு டைரக்டா இட்டோம்னா நிலத்துல வந்து